ஹாய் லவ்லி ஹாய்ஸ் உங்களுக்காக மாஃபியா ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் படம் டேரக்ட் பண்ணிருக்கேன். டேரக்டாக நம்ம பாட்கள் அப்போல்லாம் நான் பேசுகிற விடோட பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்கள் அப்போல்லாம் இந்த மாதிரி பண்ணியா நீட்டு என்ன மாதிரி பண்ணியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக நம்ம உங்க கூட ஷோல்டரில் ஒரு ஹேண்ட்ஸ் வந்து வைக்கிது. இந்த மாதிரி வைக்கிற மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கு பயந்து போய் திரும்பினா டேடா டேயாங் நீயா டேயாங் டேயாங் ஹயாங் ஹயாங் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாரி சொல்லவும் என்னாச்சு ஜொங்குக் ரூமுக்கு போயிட்டு லைட்டாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன்னு சொன்னேன். ஐயோ டேயாங் நான் அதுக்கு தான் வந்தேன். ஆனாங்க இங்கே ஹயாங் அந்த லாம்பை தட்டி விட்டாரு. இந்த கிளாஸையும் இவர் தான் தட்டி விட்டாரு. ஹயாங் ஹயாங் நீங்கள் இதென்ன தட்டி விட்டீங்க சொல்லுங்கள், டிக்கெட்டை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜொங்குக்கு ஏதோ மென்டாலிட்டிக்கு அட்டாக் ஆகிட்டானோன்னு நினச்சி நம்மகிட்டே பயந்து போய் ஜொங்குக்கு அப்படியே புஷ் பண்ணபடி இங்கே எதுவுமே நடக்கல வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹே டேயாங் நான் ஒன்றும் போய் சொல்லலைங்க பாரு இந்த கிளாஸை பாரு. இந்த கிளாஸை ஹயாங் தான் தள்ளி விட்டாரு. நான் கரெக்டாக அந்த டோர்கிட்ட நின்னேன். இந்த கிளாஸை தள்ளி விட்டாரு. ஹயாங் தான் தள்ளி விட்டாரு. ஆனால் எதுக்கு தள்ளி விட்டாருன்னு தெரியாது. ஏன் தள்ளி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜொங்குக் ஹாரியை நோட் பண்ணோம். டேக் இட் அவுட் ஆகுது. ஏன்னா இந்த பிளேஸில் ஒரு டிஃப்ரெண்ட் அதோடு நம்ம ஜாக் யூஸ் பண்ணியிருப்போம்ல பர்ஃப்யூமோட ஸ்மெல் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜொங்குக்கு அது பெருசாகவே தெரியல. ஆனால் பட் டேக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லேம்பு கீழே விழுந்துருக்குது. போல்டா குறைக்கி கிளாஸ் கீழே விழுந்த மூமெண்ட்டு அது மட்டும் இல்லாமல் கட்டன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிருக்க மூமெண்ட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் அந்த ரூம்குள்ளே வேறு ஏதோ ஒரு பர்சன்ட் இருக்கிற அந்த ஃபீல் டேக்கு வருது. வந்து அந்த பிளேஸில் வேறு யாராவது இருக்காங்களாங்கிற மாதிரி ஃபுல்லாக நோட் பண்ணிட்டு இருந்தேன். டேயாங் நான் சொல்கிறது உண்மை தான். ஹாரி தான் அந்த மாதிரி பண்ணாருங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு ஆமாம் ஹாரி தான். டாக்டர் சொன்னார்ல அவன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆவான்ட்டு. அதேமாரி அவன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆவான். நீ வா மட்டும் கீழே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே கீழே கூட்டிகிட்டு வருவார். இந்த மாதிரி கூட்டிகிட்டு இருந்தா டேயாங் நான் சொல்கிறேன் நீ கேட்கவே மாட்டேங்கிற. ரூமில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹயாங்காக தான் இருக்கும். இல்லாட்டி ஹயாங் யாராவது அட்டாக் பண்ண வந்தாலும் வந்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு ரொம்ப டென்ஷனாக டிப்ரெஷனாக பேசுகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு நேராக கொண்டு வந்து ஹாலில் ஜிமினா பக்கத்தில் விட்டுட்டு ஜிமினாவை நோட் பண்ணுறாரு. என்னாச்சு டேயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹாரியோட ரூமில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குடா. ரூமில் ஏதோ 3% இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. நீ இப்போவே ரூமுக்கு போ. யாராக இருந்தாலும் சரி யோசிக்காமல் கில் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினா அப்படியே நேராக ரன் பண்ணபடி கரெக்டாக ஹாரியோட ரூமுக்கு போனான். ஜங்குக்கு இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயாங் நீ என்ன சொன்ன ஹயாங்கிட்ட? ஹயாங் என் ரூமுக்கு போகிறாரு. ஹாரி ஹயாங்கோட ரூமுக்கு போகிறாரு. ஜங்குக்குமா அவன் ஹாரியோட ரூமில் ஒரு திங்ஸ் எடுக்க போகிறான். உனக்கு தான் இந்த பிளேஸில் ஃபங்க்ஷனை முதல்ல என் பண்ணு. ஆனால் ஃபங்க்ஷனை என் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன ஒர்க்லாம் பண்ணுவாங்களோ அந்த ஒர்க்லாம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பர்சன்ஸும் நம்ம ஜொங்குக்கு விஷ் பண்ணுற அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது கரெக்டாக ஜிமினா கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்ட்ரான்னா நம்ம ஹாரிக்கு ஆக்சிஜன் மார்க்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க. அதை அவன் கலாட்டலாங்கிற மாதிரி வந்துருப்பான் ஜாக். இந்த மாதிரி வந்துருந்த ஜிமினா வர்ற சவுண்ட் அதோட இன்னொரு பர்சன்ட் உள்ளே என்ட்ராக போகிறாங்கங்கிற அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு உன்னை ஏன்டா என்னால் எதுவுமே பண்ண முடியல. உன்னை கில் பண்ணணும்னு நினச்சி தான்டா ஹோல் ஒர்க்கையும் பண்ணுறேன். ஆனால் பட் எல்லா டைட்டிலையும் தப்பிக்கிற. கண்டிப்பாக உன்னை போட்டு தள்ள வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஆக்சிஜன் மார்க்ஸை மட்டுமா கலடி விட்டு பக்கத்தில் இருக்க விண்டோ வழியாக ஜாக் ஜம்ப் பண்ணி தப்பிச்சிருவான். இந்த மாதிரி தப்பிச்சான். உள்ளே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதோ இந்த பிளேஸில் யாரோ இருக்காங்கன்னு சொன்னாங்களேங்கிற மாதிரி ஆக்சிஜன் மார்க்ஸ் கலண்டுருக்கிறது கூட தெரியாமல் ஜிமினா ஒவ்வொரு பக்கமாக இப்படி தேடிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி தேடிட்டு இருந்தேன். நம்ம ஜொங்குக்கிட்ட அங்கே இருக்கிற ஒவ்வொரு பர்சன்ஸ்கிட்ட ரிலேட்டிவ் மெம்பர்ஸ்கிட்ட பேசிகிட்டே இருக்கவருக்கு ஒரு மாதிரி பாடிலாம் சொட் ஆகுது. ஒரு மாதிரி நர்வஸான ஃபீல், ஒரு மாதிரி நர்வஸ் வருது. படப்படன்னு வர்ற அந்த மூமெண்ட்டை நம்ம நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு ஜொங்குக்கா என்னாச்சு இதுக்கு உனக்கு இப்படி நிறைய சொட் ஆகுது. எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி படப்படன்னு வருந்த மாதிரி இருக்குது. மயக்கம் வர மாதிரி இருக்குது. என்னை ரூமுக்கு கூப்பிட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி நீ வா நீ ரூமில் வந்து ரெஸ்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு பொறுமையாக ரூமுக்கு கூப்பிட்டு வருவார். அந்த மாதிரி கூப்பிட்டு வந்தேன். நம்ம ஜொங்குக்கிட்ட ஸ்டெப் மேலே ஏறினா அடுத்த செகண்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு நேராக ஹாரியோட ரூம்குள்ளே தான் போகிறாரு. இவனை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயுமே கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்றானா ஜிமினா கட்டன்ஸு பெட்டு அப்புறம் ரெஸ்ட் ரூமு அந்த பெட்டுங்கிற மாதிரி சோஃபா
அந்த சைடில் தான் தேடுறாரு. இன்னும் ஹாரி பக்கத்துலேயே வந்திருக்க மாட்டார். ரூமுக்குள்ளே கபோர்டுக்கு பின்னாடி எங்கேயாவது மறைஞ்சிருக்காங்களா யாருங்கிற மாதிரி தான் ஜிமினா இப்படி தேடிட்டு இருந்தேன். உள்ளே என்ட்ரான ஜங்குக் நேராக ஹாரி கிட்ட வரவர் ஆக்சிஜன் மாஸ்க் கலண்டர்கிட்ட போட்டுட்டு ஷாக் ஆகி, ஹயாங் நீங்கள் என்னடா கவனிச்சிட்டு இருக்கீங்க, ஆக்சிஜன் மாஸ்க் கலண்டர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வந்து அந்த மாஸ்கை நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து அப்படியே மாட்டி விட்றாரு. இந்த மாதிரி மாட்டி விட்டான். இப்படி ஜங்குக்கை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து நம்ம டேடா ரொம்ப ஷாக் ஆகி ஹாரிக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரிக்கிட்ட வருவாரா. இந்த மாதிரி வந்து ஜிமினா இப்படி கபோர்டு ரெஸ்ட் ரூம்னு தேடிட்டு இருந்து வரும். ஷாக் ஆகி ஜங்குக்கிட்ட வேண்டாம் ஹாரியோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஹயாங் இங்கே உன்னை யாராவது கில் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா, இந்த பிளேஸுக்கு இந்த ஜாக் வந்துட்டானா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கோவத்தில் டக்குன்னு எழுந்து அப்படியே அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்து இந்த பிளேஸில் டேயோட பாடி கார்ட்ஸ் இருப்பாங்களா அவ்வளோ பேரையும் பார்த்து கத்துறாரு. என்னடா அவ்வளோ பேர் சேர்ந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஹவுஸுக்குள்ளே வந்து ஏன் ஹயாங்க அட்டாக் பண்ணிகிட்ருக்கான், சுற்றி வளைச்சி தேடுங்கடா, இங்கே யாராவது தேவையில்லாத நியூ பர்சன் இருந்தாங்கன்னா அவங்கள கண்டுபிடிச்சி கொண்டு வந்து என் முன்னாடி போடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு கட்டுறதை பார்த்து வேகமாக வந்து நம்ம ஜங்குக்கு கிரிப்பாக பிடிச்சிட்டு ஜங்கு கொஞ்சம் அமைதியார் அப்படிங்கிற மாதிரி மியூசிக் கேட்கறதுக்கு ஹெட்ஃபோனு அந்த பாக்ஸில் வச்சுருப்பார்ல அதை எடுத்து நம்ம ஜங்கு கூட காட்டில் மாட்ட வேண்டாம். அதை அப்படியே தூக்கி வீசுறாரு நம்ம ஜங்குக். என்ன டேங் பண்ணிகிட்ருக்க நீ, என்ன பண்ணிகிட்ருக்க, நான் தான் அப்போவே சொன்னோம்ல ரூம்குள்ள ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னுக்கிட்டு, இப்போ மட்டும் நான் கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வராட்டா என் ஹயாங் டெட்டாக இருப்பான், நீ என்ன மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்ருக்க, ஓ ஹவுஸுக்குள்ளே ஓன் பிளேஸுக்குள்ளே உன்னோட ஃப்ரெண்டோட ரூமுக்குள்ளே வந்து உன் ஃப்ரெண்டையை ஒருத்தன் அட்டாக் பண்ணிவிட்டு இங்கேருந்து தப்பிச்சு போயிருக்கான் பார்த்துட்டு சும்மா நிற்கிறேன், இங்கே இருக்கிற எல்லா பர்சன்ட்ஸையும் நீ செக் பண்ணி பார்த்து அவன் யாருன்னு கண்டுபிடிச்சி கில் பண்ணுறது விட்டுவிட்டு என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வேறு கோவமாகி கத்திட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு மயங்கி விழுவாரா. அந்த மாதிரி விழுந்தா டேக்கி ரொம்ப ஒரு மாதிரியாகி ஜங்குக்கு கிரிப்பாக பிடிச்சிட்டு ஜங்குக்கு என்ன பாரு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு தட்டுறாரு. இந்தமாதிரி தட்டி கொடுத்தா நம்ம ஜங்குக்கு ஃபுல்லாக மயங்கினதை நோட் பண்ணிவிட்டு டேக்கி இன்னும் கோவமாகுது. கோவட்டில் பாடி கார்ட்ஸ்க்கு வேறு நம்ம ஜங்குக்கு ஆல்ரெடி ஆர்டர் போட்டிருப்பார்ல, அதனால இங்கே நியூவாக ஒர்க்குக்கு வந்தவங்க மெய்ட்ஸு பிறகு இந்த மாதிரி ஒர்க்கு சோப்புன்னு தானே ஜாக்கும் உள்ள என்ட்ராக இருப்பான். அந்த ஒர்க்குக்கு வந்து அத்தனை பர்சன்ஸையும் ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணி பாடி கார்ட்ஸை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஜாக்கு ஹவுஸ்லேருந்தே வெளியே போயிருந்திருப்பான், தப்பிச்சிருந்திருப்பான். இந்த மூமெண்ட்டுக்கு இப்போது பெட்ரூமில் தான் நம்ம ஜங்குக்கு மயக்கத்தில் இருக்க மூமெண்ட்டுக்கு பெட்டில் படுக்க வச்சுட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி, உன்னை இந்த மாதிரி பொசிஷனை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் இப்போ கூட நீ இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆக நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பொறுமையாக பெட்டில் படுக்க வச்சுட்டு நம்ம ஜிமினாவை நோட் பண்ணால் எல்லா பர்சன்ஸையும் ஒரே பிளேஸில் அரேஞ்ச் ஆக்கி வச்சுட்டு அங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கோட டேட் அப்படியே அந்த ரூமுக்குள்ள என்ட்ராகி ஜங்குக்கு இப்போ எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் அந்த மயக்கத்துலேருந்து வெளியே வந்துருக்கான், ஆனால் அந்த பர்சனை கண்டுபிடிக்காட்ட ஜங்குக்கு என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல, ஜங்குக்கு இப்போ நான் மெடிசன் கொடுத்து தான் ஸ்லீப் பண்ண வச்சுருக்கேன், அவன் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு ஃபுல்லாக ஸ்லீப் பண்ண வச்சுட்டு அப்படியே நேராக கீழே இறங்கி வருவார். அந்த மாதிரி இறங்கி வேண்டாம். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த பர்சன்ஸ் அவ்வளோ பேருமே செக் பண்ணி பாடி கார்ட்ஸ் எல்லாருமே செக் பண்ணிகிட்டே ஹவுஸ்லேருந்து வெளியே அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி வெளியே அனுப்பினோம். இப்போ டேடா ஸ்மோக் பண்ணபடியே நேராக கீழே வேகமாக என்ட்ராகி அங்கே ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்க பாடி கார்ட்ஸ் அவ்வளோ பேருமே நோட் பண்ணிவிட்டு யார்டா ஏர் ரூமுக்குள்ளே என்ட்ரானது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அங்கே இருக்கிற பர்சன்ஸ் யாருக்குமே அது யாருங்கிறது தெரியலங்கிற மாதிரி சொல்லவும் வந்து என்ன செய்வார்னா அவரோட லேப்டாப்பை எடுத்து செக் பண்ணி பார்க்க சொல்ல ஹவுஸில் 2-3 பிளேஸில் நம்ம கேமராஸ் வச்சுருக்காரு. எல்லாமே ஹவுஸ்க்கு வெளியே ஹவுஸ்க்குள்ளே அப்படிங்கிற மாதிரி 2-3 மெயினான பிளேஸ்லலாம் வச்சுருப்பாரு. இந்த மாதிரி வச்சுருந்தேன். அதில் ஹாலில் 2 கேமராஸ் இருக்கும். அந்த கேமராஸில் ஒரு கேமராவில் ஜங்குக்கு மேலே ரூமுக்கு போகிறதும் ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடியே ஜாக் ஸ்டெப் ஏறி மேலே போயிருப்பான்ல அந்த இது கேட்சப் ஆகிருக்குது. இந்த மூமெண்ட்டை நம்ம நல்லாவே நோட் பண்ணுறாரு. அப்போ ஜங்குக்கு சொன்ன மாதிரியே ஹாரியோட ரூமில் ஏதோ ஒரு பர்சன்ட் இருக்க தான் செஞ்சுருக்காங்க. ஜங்குக்கை அட்டாக் பண்ணதுக்கா இருக்குமோ, கண்டிப்பாக ஜங்குக்கை அட்டாக் பண்ணதுக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சனோட ஃபேஸை பார்க்கலாங்கிற மாதிரி ஜூம் பண்ணி நம்மகிட்ட நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் ஜாக் வந்து அவனோட ஃபேஸ் எதுவுமே வெளியே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்கதை நோட் பண்ணிவிட்டு
அப்போது இந்த அளவுக்கு ஒரு பர்சன்ட் ஃபேஸையே கவர் பண்ணிட்டு வந்திருக்கான். நம்ம செக் கூட பண்ணி பார்க்காமலையா ஹவுஸ்குள்ளே என்ட்ரு ஆக்கணுங்கிற மாரி சொல்லிட்டு ப்ரொடெக்ட் பண்ண வச்சிருந்த பாடி கார்ட்ஸில் ஒரு 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க மெயின் கேட் கிட்ட. அந்த 10 மெம்பர்ஸையும் அப்படியே ஹாலில் அரேஞ்ச் ஆக்க சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அரேஞ்ச் ஆக்க சொன்னால் மற்ற பர்சன்ஸ் எல்லாருமே ஹவுஸ்க்கு அனுப்பிடுவாங்க. ப்ரொடெக்ட் பண்ணுற பாடி கார்ட்ஸும் ஹவுஸ்க்கு வெளியே போயிடுவாங்க இந்த 10 மெம்பர்ஸை தவிர. இப்படி இருந்தால் 10 மெம்பர்ஸையும் அதே பிளேஸில் நீல் டவுன் போட்டபடி மார்னிங் வரைக்கும் ஜங்குக் எழுந்து இந்த பிளேஸ்க்கு வர வரைக்கும் இதே பொசிஷனில் தான் இருக்கணுங்கிற மாதிரி 10 மெம்பர்ஸ்க்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு யாராக இருக்கும் இந்த பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்ட கேட்டேன். எனக்கு அநேகமாக ஜாக்காக இருக்குமோன்னு டவுட்டாக இருக்குடா. ஆனால் அன்றைக்கி ஜங்குக் ஜாக்கை டெத் ஆகிற அளவுக்கு அடிச்சிருந்தான். கண்டிப்பாக ஜாக்காக இருக்காது அப்படிங்கிற மாதிரி இது யாருங்கிற மாதிரி டவுட் இல்லையே. வீமின் 2 பேரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகுது. மார்னிங் வரைக்குமே 10 பாடி கார்ட்ஸுமே நீல் டவுன் போட்ட பொசிஷனில் இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு பெட்டில் இருந்து எழுந்துக்கிற ஜங்குக் ஆப்போசிட் சோஃபாவில் உட்காந்த பொசிஷன்லேயே ஸ்லீப் பண்ணிட்டு இருக்க டேக்கிட்ட வந்துட்டு, டேயா கண்டுபிடிச்சிட்டியா அது யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிற மாரி கேட்கவும், அது ஜங்குக்கு அது யாருங்கிறதே தெரியல அப்படிங்கிற மாரி அந்த வீடியோவை காட்டுறாரு. இந்த மாரி காட்டுனா ஜங்குக்கு நல்லாவே தெரியுது அது ஜாக் தான்ட்டு. அது ஜாக் தான், அவன் ஏன் ஹவுஸ்க்குள்ளே வந்துட்டு போயிருக்கான் அது எனக்கு கொஞ்சம் கூட தெரியலையே. அவன் என் பக்கத்துலேயே இருந்திருக்கான். பக்கத்தில் இருந்தவனை தப்பிக்க விட்டுட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் செம்ம டென்ஷன் ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக் சொன்னா கேளு ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பண்ணாத கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே கப்பேன்னா, என்ன ரிலாக்ஸ் ஆகுன்னு சொல்கிற? இங்கே பாரு ஜங்குக், என்னை ரொம்ப டென்ஷன் ஆக்காத ஜங்குக். எனக்கு இப்போ நீயும் பேபியும் ஹேரியும் தான் இம்பார்ட்டன்ட். என்னோடய எனிமிலாம் கிடையாது. உங்கள் 3 பர்சன்ஸை நான் எப்படியாவது சேஃபாக பார்த்துக்கணும். உனக்கு 7 மந்த் ஆயிடுச்சு ஜங்குக், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, டென்ஷன் ஆகாத ப்ளீஸ். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோ. ஹேரியை வேணால் நான் ஹவுஸ்லேருந்து மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி சொன்னால் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப போறியா? என்ன நினச்சிட்டு இருக்க டயாங்? ஹயாங் ஹவுஸை விட்டு இனி வெளியே போகவே கூடாது. ஹவுஸ்க்குள்ளே ஜாக் இந்த மாதிரி அட்டாக் பண்ணுற அளவுக்கு வந்துருக்கான். ஹாஸ்பிட்டலில் போய் வச்சா என் ஹயாங்கை கில் பண்ணாலும் பண்ணிடுவான். ஹயாங்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஆனாலும் சரி அது ஹவுஸில் நம்மளோட ப்ராடக்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசிட்டு இந்த ஹவுஸை ப்ரொடெக்ட் பண்ண 10 பாடி கார்ட்ஸ் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அவங்கள நேற்று நைட்லேருந்து நான் பனிஷ்மெண்ட் கொடுத்து வச்சுருக்கேன், நீல் டவுன் போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கு அந்த வேடை கேட்ட அடுத்த செகண்டே நேராக கீழே வந்து அந்த 10 பர்சன்ஸ்க்கும் ஒவ்வொரு சிலாப்பு வைக்கிறாரு. இப்படி வச்ச நம்ம ஜங்குக்கு தான் ரொம்ப வீக் ஆகுறாரு. அவர் என்ன நார்மல் பர்சன்டா? பேபி டொமக்ஸில் வச்சுருக்கவர். கோவப்படக்கூடாது, ஆங்க்ரி ஆகக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு டாக்டரே சொல்லி விட்ருக்காரு. போதா குறைக்கு இந்த அளவுக்கு ஆங்க்ரி ஆகி அத்தனை பர்சன்டேஜ் ஸ்லாப் பண்ண மூமெண்ட்டில் அப்படியே நம்ம ஜங்குக்கு வீக் ஆகி லைட்டாக மயக்க வர மாதிரி விழ போகிற மூமெண்ட்டுக்கு சுகா கிரிப்பை நம்ம ஜங்குக்கு பிடிக்கிறாரு. டென்ஷன் ஆகாதேண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசினேன். எப்படிடா டென்ஷன் ஆகாமல் இருக்க முடியும்? எப்படி டென்ஷன் ஆகாமல் இருக்க முடியும்? கண்டிப்பாக நான் சும்மாவே விட மாட்டேன்டே. உங்களெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணதாடா அந்த பிளேஸில் வச்சுருக்கு. என்ன மாதிரிடா ப்ரொடெக்ட் பண்ணீங்க? ஹவுஸுக்குள்ளே ஒருத்தன் இந்த அளவுக்கு மாஸ்க் போட்டு என்ட்ரா இருக்கான். அவன் ஃபேஸை கூட செக் பண்ணணுங்கிற மேனஸ் தெரியாது, சென்ஸ் இல்லை, அறிவில்லை அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக தீட்டு பனிஷ் பண்ண போகிறத பார்த்துட்டு நம்ம ஜிமினா தான் ஜங்குக்கு முன்னாடி வந்துட்டு, ஏன் ஜங்குக் இந்த அளவுக்கு கோவப்படுற? எதுக்கு இந்த அளவுக்கு கட்டுற? இங்கே பாரு ஜங்குக், இங்கே பாரு, கொஞ்சம் ஒரே ஒரு செகண்ட் இந்த ஹயாங் சொல்கிறது கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கோவத்தில் அடிக்க போகிற நம்ம ஜங்குக் அப்படியே கொஞ்சம் அமைதியாக ஜிமினாவை நோட் பண்ணுவார். இந்த மாதிரி நோட் பண்ணால், இங்கே என்ன பாரு ஜங்குக், நான் உன்னோட ஹயாங் தானே. ஹயாங் சொன்னால் கண்டிப்பாக கேட்பல்ல. நீ இந்த மாதிரி கத்துறது, ஃபைட் பண்ணுறது, அழுறது, கோவத்தில் உன்னோட ஆங்க்ரியில் இந்த மாதிரி நடந்துக்கிறதெல்லாம் ஹேரிக்கு நல்லாவே கேட்கும். நீ இந்த மாதிரி கட்டுறதாலேயோ பெயினில் துடிக்கிறதாலேயோ ஹேரி நார்மல் ஆக மாட்டான். நேற்று அவனோட ஹெல்த்தில் லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரிஞ்சு உனக்கும் அது தெரிஞ்சிருக்கும். அதுக்கு காரணம் உன்னோட கோவமோ உன்னோட பெயினான மூமெண்ட்டோ கிடையாது, உன்னோட ஹாப்பினஸ், உன்னோட ஸ்மைல். நீ ஹேரி பக்கத்தில் உட்காந்துருந்து சிரித்து பேசின அந்த மூமெண்ட். ஹேரிக்கு நீ ஹாப்பியாக இருக்கணும். உன்னோட ஹாப்பினஸ்ஸால் தான் ஹேரி ஐயே ஓப்பன் பண்ணுவான். டாக்டர் சொன்ன ஒரே ஒரு மெடிசன் உன்னோட ஹாப்பினஸ் மட்டும்தான். எவ்வளவோ மெடிசன் கொடுத்து ஹேரியால் எழுப்ப முடியாத டாக்டர்ஸாலையும் எங்களாலையும் உன்னோட ஹாப்பினஸ்ஸால் எழுப்ப முடியும். இந்த அளவுக்கு நீ பெயினில் துடிச்சு ஃபைட் பண்ணி ஆங்க்ரி ஆகி இந்த மூமெண்ட்டெல்லாம் கேட்க சொல்ல, இந்த சவுண்டு நீ பண்ணுற ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஹேரிக்கு நல்லா கேட்கும்.
நீ பெயினில் இருக்கனுங்கிற அந்த மூமெண்ட்டுக்கு அவன் இன்னுமே ரொம்ப உடஞ்சி தான் போவான். புரிஞ்சுக்கோ ஜங்குக். எங்கள் எல்லாரையும் பற்றி திங்க் பண்ணு. கண்டிப்பாக அந்த ஜாக்கை நம்ம சும்மா விட மாட்டோம். அவனுக்கான பனிஷ்மெண்ட்டை நம்ம கொடுப்போம். நீ கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜிமினா இந்த மாதிரி பேசுகிறத கேட்டேன். நம்ம ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணபடி அப்படியே திரும்ப வர அந்த மாதிரி திரும்பினோம். டேய்டான் அப்படியே ஒரு லைட்டாக அவரோட ஐஸ்லாம் கலங்கியிருக்கு. அந்த பொசிஷன்லேயே ஜங்குக்கு நோட் பண்ணோம். பக்கத்தில் வேகமாக வந்து டைட்டாக ஹக் பண்ணபடி எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, என்னை ரூமுக்கு தூக்கிட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படி ரெஸ்ட்லேயே தூக்கினபடி ஹாரியோட ரூம்குள்ளே தான் கொண்டு வந்து விடுறாரு. இந்த மாதிரி விட்டோம். ஹாரி பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, நீ ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறியா யாங்? உன்னோட பிரதர் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன் தெரியுமா? எனக்கு 7 மந்த் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரமே பேபியும் போட்டாக போகுது. நீ சீக்கிரம் ஐஸை ஓப்பன் பண்ணு. என்னோடய ஸ்மெல் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? நான் உனக்காக கண்டிப்பாக டெய்லியுமே சிரிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரிக்கிட்ட உட்காந்துருந்து பேச ஆரம்பிச்சிடுவாரா? இந்த மாதிரி ஹாரிக்கிட்ட உட்காந்துருந்து பேசுகிற மூமெண்ட்டை ஜிமினாவை நோட் பண்ணோம். கிட்ட நம்ம ஜிமினா வந்துட்டு, நீ ஃப்ரீ பண்ணி விடு. ஜங்குக் டென்ஷன் ஆனால் உனக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், அவனை அப்படியே குண்டுக்கிட்ட தூக்கிட்டு வந்து ஹாரி பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவன் பிறகு ஹாரி கிட்ட மணிக்கணக்காக பேசுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் இந்த மாதிரி ஹாரி கிட்ட டைம் போடுறது கூட தெரியாமல் ஏதோ ஹாரி பக்கத்தில் உட்காந்துருந்து கேட்டுட்டு இருக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு, சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி என்னோடய பேபி எப்படி டொமாக்ஸில் கிக் பண்ணுது தெரியுமா? நீங்கள் தான் பேபிக்கு சவுண்ட் திட்டணும், பேபி கொஞ்சம் கோமா திட்டுங்க, இந்த மாதிரிலாம் மாமா கிக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சைல்டிஷாக உட்காந்துருந்து நம்ம ஹாரிக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரா? இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். நம்ம தான் இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல பெயினாக இருந்தாலும் கோவத்தெல்லாம் விட்டுக்கிட்டு நம்ம ஹாரி பக்கத்தில் உட்காந்துருந்து ரொம்ப நார்மலாக பேசுகிறாருல ஜங்குக், அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இவன் இந்த ரூம்குள்ளே இருக்கட்டும், ஜங்குக் வேறு எங்கேயும் போகாண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினாவை அந்த ரூமை விட்டு வெளியே வந்து அங்கே இருக்கிற 10 பாடி கார்ட்ஸையும் நோட் பண்ணிவிட்டு, இந்த பிளேஸில் வந்து அந்த மாஸ்க் போட்ட பர்சன்ட் யாருங்கிறத நீங்கள் 10 மெம்பர்ஸும் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறீங்க, கண்டுபிடிச்சி என்கிட்ட தூக்கிட்டு வரீங்க. அவன் மட்டும் கிடைக்கல, உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி 10 பர்சன்ட்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை கொடுத்து ஹவுஸ்லேருந்து அனுப்புகிறாரு. இப்போ ஒரு 1 மந்த் மூவ் ஆன் ஆயிடுச்சு. 7 மந்த் டு இப்போ 8 மந்த் ஆயிடுச்சு. 8 மந்த் செக்கப்புக்கு நம்ம தான் நம்ம ஜங்குக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஹாஸ்பிட்டலில் வச்சு நம்ம ஜங்குக்கு செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஷாக் ரியாக்ஷன்லேயே கரெக்டாக வந்து கிட்ட நின்னா, என்னாச்சு டாக்டர், ஏதாவது ப்ராப்ளமா, ஏன் இந்த அளவுக்கு ஷாக்காக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஜங்குக்கோட ஹெல்த் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆன மாதிரி தெரியுது, ஜங்குக்கு இப்போ ரொம்ப நார்மலாக இருந்த மாதிரி தெரியுது, அவன் இப்போலாம் கோவப்படுறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஜங்குக்கோட ஹெல்த் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும்ல, அது ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆன மூமெண்ட்டை டாக்டர் இப்படி சொல்லுவாரா? இந்த மாதிரி சொன்னால், அதுக்கெலாம் காரணம் ஹாரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹாரி ஐயா ஓப்பன் பண்ணிட்டானா என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஐயெல்லாம் ஒன்றும் ஓப்பன் பண்ணல, ஹாரி தான். ஹாரி பக்கத்தில் உட்காந்தான் ஜங்குக் டெய்லியுமே டைம் போகிற அளவுக்கு பேசிகிட்டு இருக்கான். அவன் கூட பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டில் தான் இந்த அளவுக்கு ரிகவர் ஆகிருக்காங்க. ஏன் நீங்கள் சாங்கு கேட்க சொன்னீங்க, ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக பார்க்கு கூட்டிகிட்டு போக சொன்னீங்க, ஏன் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்க கூட சொன்னீங்க. நான் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் பட் எதுலேயுமே அவன் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஹாரிக்கிட்ட கொண்டு போய் அவனை விட்டேன், அவளை விடான் ஹாரியோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி ஹயா ஹயா ஹயாங்கிட்டு எல்லாரையுமே மறந்துட்டு ஹாரி பக்கத்துலேயே உட்காந்துருந்து பேசிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் தான் இவ்வளோக்குள்ளே சேஞ்சிங் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு, அப்போ சரி இன்னும் 1 மந்த் தான், இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே உன்னோட ஒய்ஃபை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஹாரியோட ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஹாரி செக் பண்ணுற டாக்டர் என்கிட்ட செக் பண்ணி சொன்னாங்க, ஹாரியோட ஹெல்த்து இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகிட்டுருக்குன்னு தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சீக்கிரம் என்னோடய ஃப்ரெண்டும் ஐஸை ஓப்பன் பண்ணி எங்ககிட்ட பழையபடி பேசணுன்னு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ செக்கப்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம குக் 2 பேருமே ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வர மூமெண்ட்டை தூரத்துலேருந்தே ஜாக் நோட் பண்ணுறான். இவனை ஏதாவது பண்ணலான்னு நினச்சா இந்த எப்போ பார்த்தாலும் அவன் கூடயே தான் இருக்கிறான். போதா குறைக்க அந்த ஹவுஸ்குள்ளே என்ட்ராகலான்னு பார்த்தா இப்போ ஹவுஸ்குள்ளே பயங்கரமாக ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஹோல் ஒர்க்கையும் இந்த ஜங்குக்கே பண்ணி வச்சுருக்கான். ஹாரியும் ஒன்றும் பண்ண முடியல, இந்த ஜங்குக்கையும் ஒன்றும் பண்ண முடியல. என் பக்கத்துலேயே தாண்டா ஜங்குக்கு நீ இருக்கிற, உன் ஹவுஸ்க்கு பக்கத்துலேயே இருந்து தான் உன்னை முழுக்க முழுக்க நோட் பண்ணிகிட்ருக்கேன். ஒன் டே இல்லை ஒன் டே
நீ சிங்கிளாக என்கிட்ட மாட்டதான் போகிற, நான் உன்னை கில் பண்ணதான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜாக்கு திங்க் பண்ணிட்டு இருந்தா எங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே 9 மந்த் ஆகுது. ஜங்குக்கு டொமக்ஸில் இப்போ 9 மந்த் பேபி இருக்குது. ஹவுஸில் உட்காந்துருந்து ஹவுஸ் ஒர்க்லாம் மேட்ஸ் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டாக ஹாலில் இருந்தபடியே நோட் பண்ணிகிட்ருப்பாரு. அந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். டேயும் ஜிமினாவும் தான் நேராக ஹவுஸ்குள்ளே வேகமாக என்ட்ராகி நேராக ரூமுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி ரூமுக்கு போனேன். எதுக்காக டே இன்னைக்கு இவ்வளோக்குள்ள டென்ஷனாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை ஃபாலோ பண்ணபடியே கரெக்டாக ரூமுக்கு வருவார். இந்த மாதிரி ரூமுக்கு வந்தேன். ஜாக் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் தான் இருக்காங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம டேக்கே கிடச்சிருக்கோம். அது கொடுத்தது நம்ம ஜாக்காக தான் இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண அந்த மூமெண்ட்டுக்கு ஜாக்கை நம்ம இதே பிளேஸில் கில் பண்ணியே தீரணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கம்பெனி ஒர்க்குக்கு போனவங்க மாஃபியா லுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு தான் ஹவுஸ் கொண்டிருப்பாங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், கன்ஸ், அவங்களுக்கு தேவையான திங்ஸஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக எடுத்து வச்சுட்ருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக் பேக் சைட்லேருந்து நோட் பண்ணிவிட்டு என்னாச்சுட்டு அங்கே ஏதாவது ப்ராப்ளமோ அப்படிங்கிற மாரி கேட்கவும் அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகலாங்கிற மாரி ட்ரை பண்ணேன். ஜாக் இருக்கிற பிளேஸ் கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. இந்த மாரி கேட்டேன். இல்லை ஜாக்கு இல்லை, இது வேற ஒரு மாஃபியா ஒர்க், நான் மாஃபியா ஒர்க்குக்கு போகிறேன் அப்படிங்கிற மாரி சொன்னேன். பொய் சொல்லலை அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. கண்டிப்பாக நான் பொய் சொல்லலைடா, நான் மாஃபியா ஒர்க்குக்கு தான் போகிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு சேஃபாக நீ ஹவுஸில் இரு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட என்ன செய்வார், ஜாக் ஒரு லொக்கேஷன் சொல்லியிருப்பாம்ல, அந்த லொக்கேஷனுக்கு ஜாக்கை பிடிக்கிறதுக்கு போவாரா இந்த மாதிரி போனால். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் ஹாரியோட ரூம்குள்ளே தான் வராரு. இந்த மாதிரி ரூம்குள்ளே வந்துட்டு ஏதோ டேயாங் என்கிட்ட மறைக்கிற மாதிரி தெரியுது, ஹயாங் என்ன பண்ணனே எனக்கு தெரியல, கண்டிப்பாக என்கிட்டேருந்து எதையோ மறைக்க தான் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரி பக்கத்துலேயே நம்ம ஜங்குக்கு உட்காண்ட்ருக்காரு. இந்த மாதிரி உட்காண்ட்ருந்தேன். நம்ம ஷுகாவும் ஜேகுப்புமே காலேஜுக்கு போயிருப்பாங்க. இந்த மாதிரி காலேஜுக்கு போயிருந்தேன். இப்போ ஹவுஸில் கொஞ்சம் பாடிகார்ட்ஸ் தான் இருக்காங்க. மாஃபியா ஒர்க்குக்கு போகிறதுனால டே கூடயும் ஜிமினா கூடயும் சேர்ந்து மற்ற பாடிகார்ட்ஸ் போயிருப்பாங்க. ஹவுஸை ப்ரொவைட் பண்ண ஒரு 25 பாடிகார்ட்ஸ் இருப்பாங்களா. இந்த பொசிஷனுக்கு அந்த ஹவுஸுக்குள்ளே நம்ம ஜாக் உள்ளே என்ட்ராக சொல்லியே அவன் கூட ஒரு 10 மெம்பர்ஸை கூட்டிகிட்டு வந்துருப்பான். அந்த 10 மெம்பர்ஸும் உள்ளே என்ட்ராக சொல்லியே டேயோட பாடிகார்ட்ஸை கில் பண்ணபடி என்ட்ராகிறாங்க. அதாவது கன் ஷூட் பண்ணிலாம் இல்லை, அட்டாக் பண்ணபடி, அதாவது சவுண்டே இல்லாமல் கில் பண்ணிக்கிட்டு நேராக ஹவுஸ்குள்ளே என்ட்ராகுவாங்களா. இந்த மாதிரி ஹவுஸ்குள்ளே என்ட்ரானா அதில் ஒரு 10 மெம்பர்ஸ் டெத் ஆகிருப்பாங்க. மெயின் கேட்டுகிட்டு இருந்திருப்பாங்களா, அவங்க டெத் ஆகிருப்பாங்க. ஹவுஸை சுற்றி ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்க அப்படியே ஹவுஸை சுற்றி வந்துட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு 10% இப்படி டெட்டாக கிடக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு மீதி ஒரு 15 மெம்பர்ஸுமே கரெக்டாக அந்த 10%ஸை வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஹவுஸ்குள்ளே ஏதோ பர்சன்ஸ் என்ட்ரு ஆகிட்டாங்க படுக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹவுஸ்குள்ளே இருக்க நம்ம ஜங்குக்கையும் ஹாரியும் ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு ஹவுஸ்குள்ளே என்ட்ரு ஆகுவாங்களா. இந்த மாதிரி என்ட்ரு ஆக வேண்டாம், அந்த மெயின் டோரை நம்ம ஜாக் க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிடுவான். அந்த டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டா எந்த ஒரு வெப்பனால் ஷூட் பண்ணாலும் அந்தளவுக்கு டேமேஜ் ஆகாது. அதுக்குள்ளே நம்ம ஜாக் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுவான். அதுக்காக இந்த மாதிரி டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிவிட்டு ஜங்குக் எங்கே இருக்கிறான்ங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு மேட்ஸ் அவ்வளோ வரையும் பார்க்குறான். இந்த மாதிரி பார்த்தேன் மேட்ஸை வந்து நான் உங்களை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அப்படியே கிச்சனுக்குள்ளே போய் இருந்துக்கோங்க, தேவையில்லாமல் உங்கள் பாஸை சேவ் பண்ண போகிறேன் அப்படி இப்படி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ப்ராப்ளம்ஸில் நீங்களே வந்து சிக்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த மேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிரட்டிட்டு ஜங்குக்கோட நேமை சொல்லி ஜாக்கே கட்டுறான். இந்த மாதிரி கட்டுனா ஹாரி பக்கத்தில் உட்காந்துருந்து நம்ம ஜங்குக்கு தான் இது ஜாக்கோட வாய்ஸ்மெண்ட் இருக்குது, அவனுக்கு என்ன திமிரு, ஏன் ஹவுஸ்குள்ளே என்ட்ராயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக நம்ம ஜங்குக்கு அந்த ஹாரியோட ரூமை விட்டு வெளியே வருவாரோ அந்த மாதிரி வந்தேன். ஐயோ ஜங்குக்கு எவ்வளோ டேஸ் ஆயிடுச்சுடா உன்னை பாட்டு அப்படிங்கிற மாதிரி நக்கெல்லாம் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் ஜாக்கை பார்த்த கோவத்திலேயே வேகமாக நம்ம ஜங்குக்கு ஸ்டெப் ஏறி கீழே இறங்கி வருவாரா. டே பாட்டுடா என்னடா இவ்வளோ வேகமாக வர, காலு கீழே ஸ்லிப் ஆக போகுது, பேண்ட்டுக்கும் 9 மந்த் பேபி வேற அடிபட்டுற போகுது அப்படிங்கிற மாதிரி நக்கல் வேற பண்ணுவானா. அந்த மாதிரி பண்ணால் இன்னும் கோவமாகி ஸ்டெப்பை விட்டு இறங்கின அடுத்த செகண்டு ஸ்டெப் பக்கத்தில் அலங்காரத்துக்கு வச்சுருப்பாங்களே திங்ஸ், அதை ஹேண்ட்ஸில் எடுத்தபடி நம்ம ஜாக்கை அடிக்க வருவாரோ. அந்த மாதிரி வேண்டாம். ஜாக்கு கூட வந்து 10 மெம்பர்ஸுமே நம்ம ஜங்குக்கிட்ட வராங்க ஃபைட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஃபைட் பண்ண வேண்டாம், அதில் ஒரு 2% நம்ம ஜங்குக்கு அடித்து கில் பண்ணிடுவார். பட் என்ன ரொம்ப வீக் ஆகிட்டாரு. வீக்கான பொசிஷனுக்கு மற்ற பர்சன்ஸ் எல்லோரும் நம்ம ஜங்குக்கு கிரிப்பாக பிடிச்சா, ஏண்டா டே இவ்வளோ வீக்காக நீ இருக்க சொல்லியே 2% கில் பண்ணிட்டியே, அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் இருக்க எல்லாரையும் கில் பண்ணிவிட்டு
என்னையும் கில் பண்ணிடுவியா ஜோங்கோக் அப்படிங்கிற மாரி சொல்லவும், டேய் ஜாக் உன்னை அன்னைக்கே டே மட்டும் என்கிட்டேருந்து சேவ் பண்ணாமல் விட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அப்போவே நான் உன்னை போட்டு தள்ளியிருப்பேன்டா. ஏன் முன்னையே வந்துருந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கியாடா அப்படிங்கிற மாரி கோவமாக பேசினேன். என்னடா எடுத்து பேசுகிற அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு ஸ்லாப் பண்ணுவானா அந்த மாதிரி பண்ணோம். இங்கே எப்படி நம்ம ஜாக்கு ஜொங்குக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்தா டே சைடும் ஜிமினா சைடையும் காட்டுது. டே உனக்கு யார்டா இன்ஃபர்மேஷன் கொடுத்தது அப்படிங்கிற மாரி ஜிமினாட்ட கேட்டான். எனக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்தாண்டா கால் வந்துச்சு, அந்த நம்பருக்கு கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த நம்பருக்கு கால் பண்ண அந்த நம்பர் இப்போ சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. இது என்னடா அந்த பர்சன் தான் நான் கால் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி ஒரு பிளேஸில் தான் ஜாக் இருக்கானுங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே அப்படியே காரை பிரேக் போட்டு நிப்பாட்டுறாரு. என்னாச்சு டே அப்படிங்கிற மாதிரி கேட்டான். நம்ம ஜாக்கை தேடிட்டு இருக்கோனுங்கிறது அவனுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி டே இப்படி கேட்பாரா இந்த மாதிரி கேட்டால் இப்போ தான் நம்ம ஜிமினாவுக்கு அவன் குழப்பியிருக்கானுங்கிறதே புரியுது.